ப்ரக்கோலி வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி செஞ்சிடலாமா? ப்ரக்கோலியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, தக்காளி வணங்கிட்டு இருக்கும்போது ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் தாங்க போட்டிருக்கிறேன். ப்ரக்கோலி போட்டுக்கலாம். ப்ரக்கோலி வேகும்போது கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.